இங்க ஒருத்தன் ட்ரெயின்ல போக காசு இல்லாம ஒரு ஹூக் எடுத்து ட்ரெயினோட பின் பக்கமா த்ரோ பண்றான். இப்ப ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சதுமே அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கொண்டு வந்த காட்டு மேல ஏறிக்கிறாங்க. ஆனா ட்ரெயின் வேகமா இழுத்து விட்டதுனால அடுத்த நிமிஷமே அவங்க 4 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இருந்தாலும் விடாம அந்த காட்டை துரத்திட்டு போய் மறுபடியும் அது மேலேயே ஏறிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜெயில இருந்து தப்பிச்ச 2 முட்டாள் கைதிங்க செயினை கட் பண்றதுக்காக தண்டவாளத்துக்கு வருவாங்க. ஆனா எந்த பக்கம் படுக்கிறதுன்னு தெரியாம மாறி மாறி தண்டவாளத்திலேயே தாவிட்டு இருப்பாங்க. அப்ப தண்டவாளத்துக்கு பக்கத்துல இருந்த இன்னொருத்தன் அவங்கள பார்த்ததுமே வேகமா அவங்கள தூரமா போய் படுக்க சொல்றான். ஏன்னா அவன் ட்ரெயினை நிறுத்துறதுக்காக தண்டவாளத்துக்கு கீழே பாம வச்சிருப்பான். உடனே அந்த கைதிகளும் எந்திரிச்சிடறாங்க. ஆனா வெறும் 4 ஸ்டெப் நகர்ந்து போயிட்டு மறுபடியும் படுத்துக்கிறாங்க. இதனால கடுப்பாகி பாம வச்சவன் வேகமா அவங்கள துரத்தலான்னு போனா அதுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் எங்கே வந்துடுது. சோ வேற வழியே இல்லாம மறுபடியும் திரும்ப வந்தவன் தண்டவாளத்துல இருந்த பாம வெடிக்க வச்சிடறான். நல்ல வேலையா ட்ரெயினை ஓட்டுனவன் அதை சரியான நேரத்துல பார்த்துட்டு எமர்ஜென்சி பிரேக்கை அழுத்திடுறான். உடனே ட்ரெயின் உள்ள இருந்த எல்லாரையும் வேகமா முன்னாடி இழுத்துட்டு வர ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல ட்ரெயினுக்கு பின்னால வித்தவுட்ல வந்தவங்களும் ட்ரெயின்ல இடிச்சு பறந்துடுறாங்க. இதுல காமெடி என்னன்னா ட்ரெயின் சரியா அந்த கைதிகளோட செயின் மேல வந்து நிக்க அவங்க 2 பேரும் அங்கேயே மாட்டிக்கிறாங்க. சோ கடைசியா தண்டவாளத்துக்கு பாம்பு வச்ச கேஸையும் அவங்க மேலே எழுதி அவங்க 2 பேரையும் மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க.